ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? புதுச்சேரி ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். பாரதிய ஜனதா கட்சி உலகத்திலேயே மிகப்பெரிய அரசியல் கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. இதுவரை கிட்டத்தட்ட 12 கோடி உறுப்பினர்களுக்கும் அதிகமாக இந்த பருவத்தில் செப்டம்பர் மாதம் முதல் கொண்டு இந்த கட்சியிலே நாடு முழுவதும் எந்தவித வேறுபாடும் இல்லாமல், பிராந்திய வேறுபாடு இல்லாமல், ஜாதி மத வேறுபாடு இல்லாமல், ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் அத்தனை பேரும் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகினுடைய மிகப்பெரிய அரசியல் கட்சி ஜனநாயக ரீதியாக நடைபெறுகிறது என்பது கூடுதல் சிறப்பு. அந்த அடிப்படையில் கட்சியினுடைய கிளை தேர்தல்கள், அதாவது பூத் கமிட்டி என்பது அடிப்படையாக இந்த கட்சியிலே கிளையாக இருக்கிறது. அந்த கிளை தலைவருக்கு தேர்தல், அதற்கு பின்பாக ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கின்ற மண்டல் என்று சொல்லப்படுகின்ற, கிட்டத்தட்ட புதுச்சேரியை பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதி என்பது ஒரு மண்டல். அந்த மண்டல் தலைவருக்கான கருத்து கேட்பு கூட்டங்கள், ஒவ்வொரு பகுதிக்கும் அப்சர்வர் போய், எலெக்ஷன் ஆபீசர் போய் அந்த பகுதியினுடைய நிர்வாகிகளிடம் கருத்து கேட்டு, அதற்கு பின்பாக ஒவ்வொரு தொகுதிக்கும் 3 நபர்களை கண்டறிந்து அது மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு மாநிலத்தினுடைய ஒப்புதல் பெற்று இன்று புதுச்சேரி மாநிலத்தினுடைய 22 தொகுதிகளுக்கு தேர்தல்கள் அறிவிக்கப்படுகிறது. இதனுடைய தேர்தல் முடிவுகள் என்பது நாளை மறுநாள் இங்க வெளியிடப்படும். அந்தந்த பகுதிகளில் அவங்க வேட்புமனு தாக்கல் பண்ணுவாங்க. மாவட்டத்தினுடைய தேர்தல் அதிகாரிகள் அந்த தேர்தல் முடிவினை அறிவிப்பார்கள். அதற்கு பின்பாக மாவட்ட தலைவர்களுக்கான கருத்து கேட்பு கூட்டங்கள் நான் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக இங்க வருகின்ற பொழுதும் நடைபெற்றது, இன்றும் நடைபெற்றது. 5 மாவட்டங்களுக்கான மாவட்ட நிர்வாகிகள், அந்த மாவட்டத்துக்குட்பட்ட மாநில நிர்வாகிகள், அணிகளது தலைவர்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், மூத்த நிர்வாகிகள், கட்சியிலே 20 ஆண்டுகளுக்கு முன்பாக பணியாற்றியவர்கள், 20 ஆண்டு காலம் பணியாற்றியவர்கள் என்று மூத்த நிர்வாகிகளை எல்லாம் கலந்து ஆலோசனை செய்து ஒரு மாவட்டத்திற்கு 3 பெயர் இன்று மாநிலத்தினுடைய மையக்குழு கூட்டத்தில் இறுதி செய்யப்பட்டு தேசிய தலைமைக்கு அனுப்பப்படுகிறது. இதற்கு கூடவே இன்று புதுச்சேரி மாநிலத்தினுடைய மாநில தலைவர் பொறுப்பிற்கான கருத்து கேட்பு கூட்டமும் நடைபெற்றது. நானும் புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் திரு நிர்மல்குமார் சுரானா அவர்களும் மாநில தலைவருக்கான கருத்து கேட்பு கூட்டம், மாநில நிர்வாகிகள், மாநிலத்தினுடைய அணித்தலைவர்கள், மாநிலத்தில் பணியாற்றிய மூத்த நிர்வாகிகள் இவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் அறிந்து அந்த கருத்துக்கள் அடிப்படையில் எங்கள் குறிப்புகளை தேசிய தலைமைக்கு நாங்கள் அனுப்ப இருக்கிறோம். அதனால் ஒவ்வொரு கட்டமாக கட்சியினுடைய அமைப்பு தேர்தல்கள், நாங்கள் அதை அமைப்பு திருவிழா என்று சொல்கிறோம். ஏனென்றால் உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு, அந்த ஜனநாயக நாட்டில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி, அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் பங்களிப்போடு அமைதியான முறையிலே வெளிப்படையான நிர்வாகத்தின் அடிப்படையில் எந்த விதமான ஒரு குறிப்பிட்ட நபர், குறிப்பிட்ட குடும்பம் சாராது ஒரு உண்மை ஜனநாயக தன்மையோடு இந்த தேர்தல்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த அமைப்பு தேர்தலில் பங்கேற்றிருக்கின்ற, ஒத்துழைப்பு கொடுத்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் தேர்தலுடைய பொறுப்பாளர் என்கின்ற முறையிலே, பார்வையாளர் என்கின்ற முறையிலே என்னோட நன்றியும் உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மேடம், நிர்வாகிகள்கிட்ட தொடர்ச்சியாக கருத்து கேட்டிருக்கீங்க. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜக போட்டிட்டு தோல்வி அடைஞ்சிருக்கு. எதனால இந்த தோல்வின்றது நிர்வாகிகளிடையே எதுவும் கேட்டீங்களா? அடுத்த கட்டமாக கட்சி எப்படி பலப்படுத்த போறீங்க? ஒரு சட்டமன்ற தேர்தலில் பாஜக எப்படி கூட்டணியோட சந்திக்க போதா? எந்த மாதிரியான கருத்தை நிர்வாகிகள் உங்ககிட்ட தெரிவிச்சிருக்காங்க? அதாவது இந்த கருத்து கேட்பு கூட்டம் அப்படிங்கிறது கட்சியினுடைய கடந்த தேர்தல் தோல்வி அல்லது வருகாலத்தில் இருக்கக்கூடிய வருங்கால திட்டம் பற்றி விவாதிப்பதற்கல்ல. என்னுடைய பணி அப்படிங்கிறது ஒரு பார்வையாளராக ஒரு குறிப்பிட்ட பணி மட்டும்தான். அதனால் அதை செய்வதற்கு மட்டும்தான் இங்க நான் வந்திருக்கேனே தவிர, கட்சியில கடந்த கால தேர்தல் தோல்வி குறித்து விவாதிக்க எங்க பொறுப்பாளர் இருக்காரு, மையக்குழு இருக்கு, நிர்வாக குழு இருக்கு, அதெல்லாம் அவங்க விவாதிக்கிறாங்க. 2வது வருங்கால திட்டம், ஒரு புதிய தலைவர், மாநில தலைவர், நான் என்ன சொல்றேன், புதிய தலைவர்னா புதிய நபர் தான் அப்படின்னு இல்லை, கட்சியினுடைய தேர்தலின்படி
அந்த ஒரு நிர்வாகம் அமைந்ததற்கு பின்பாக வருங்கால திட்டங்கள், ஏன்னா ஒரு வருஷத்துல எலெக்ஷன் வரப்போகுது, அதனால அந்த புது நிர்வாக அமைப்பு அப்படிங்கறது அதை பத்தி எல்லாம் விவாதிக்கும். அதற்கு எங்க கட்சியில இடம் இருக்கு. எல்லாமே இந்த ஒரு வேலையில சேர்த்து பண்ண வேண்டியதில்லை. ஈரோடு இடைத்தேர்தல் அறிவிச்சிருக்காங்க. இந்தியா கூட்டணி சார்பில் வந்து வேட்பாளர் காங்கிரஸ் தான் போட்டிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல வந்து பாஜக கூட்டணியில் அடுத்த கட்டமா எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்க முடியும்? அதாவது கூட்டணி சம்பந்தமா யாருக்கும் ஈரோடு தேர்தல் அப்படிங்கிறது தமிழ் நாட்டோட யூனிட் வந்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம். அதனால தேசிய மகளிர் அணி தலைவி மேடம், நீங்க தேசிய மகளிர் அணி தலைவரா வேட்பாளரை நான் முடிவு பண்ண முடியாது. உங்களோட கருத்தும் கேட்பாங்க. என்னோட கருத்தை நான் சொல்லிடுவேன். அதனால போட்டியிடுறாங்களா, யார் போட்டியிடுறாங்க அப்படிங்கறதெல்லாம் கட்சியினுடைய தலைமை, அதற்குன்னு ஒரு நிர்வாகம் இருக்கு, அவங்க அதை அறிவிப்பாங்க. டெல்லியிலயும் அதே போல தேர்தல் தேதி அறிவிச்சிருக்காங்க. ஆமா. உங்களோட பிரச்சாரம் எப்படி இருக்கும்? டெல்லியில வந்து எதை முன்னிறுத்தி தேர்தல் பத்தி? கரெக்ட். தேர்தல் தேதி வந்து இன்னைக்கு டெல்லிக்கு அறிவிச்சிருக்காங்க. ஆனால் 2 நாட்களுக்கு முன்பாகவே டெல்லியில வந்து எங்களுடைய வேட்பாளர் வந்து நாங்க கிட்டத்தட்ட ஒரு பாதி தொகுதிகளுக்கு அறிவிச்சிட்டோம். மீதி தொகுதிகளுக்கான அறிவிப்பு அப்படிங்கிறதுக்கான அதற்கான அந்த செலெக்ஷன் கமிட்டி, சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி கூட்டம் அப்படிங்கிறதும் இனிமேல் நடக்கும். அதுக்கப்புறம் மீதி தொகுதிகளுக்கு வேட்பாளர் அறிவிப்போம். மகளிர் அணி சார்பில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு, தேர்தல் பணிக்கென்று தனியாக பொறுப்பாளர்களை 1 மாதத்துக்கு முன்பாகவே நியமித்து அவர்கள் தங்கள் பணிகளை துவங்கி விட்டார்கள். அங்க வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஏரியாவா பிரிச்சிருக்கோம். ஒரு தொகுதிக்கு யார் பொறுப்பாளர், சுயதவி குழுக்களுக்கு யார் பொறுப்பாளர், முக்கிய பெண்களுக்கு, பெண் வாக்காளர்களுக்கு யார் பொறுப்பாளர், இந்த மாதிரி எல்லாம் தனித்தனியா பொறுப்பாளர்களை நியமித்து எங்களுடைய பணியை துவங்கிவிட்டோம். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு முன்பாக எந்த மாநிலத்திலையும் தேசிய இசைக்கப்படுவதில்லை. ஆனா தமிழகத்துல மட்டும் ஆளுநர் மரபை மீறி வந்து செயல்படுத்துகிறாரு. அதனால அவர் வந்து ஜனாதிபதி திரும்ப பெறணும் நாராயணசாமி வெளியிட்டிருக்காரு. புதுச்சேரியில பாஜக ஆளும் மாநிலத்தில் கூட ஆளுநர் உரைக்கு முன்பாக தேசிய கீதம் இசைக்கப்படுவதில்லை. அங்க மட்டும் ஏன் அவர் வலியுறுத்துறாரு? அரசியலமைப்பு சட்டத்தின்படி கவர்னர் வருகின்ற போது, நிகழ்ச்சிக்கு வருகின்ற பொழுதும், நிகழ்ச்சி முடிந்து செல்கின்ற போதும் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்பது ஒரு புரோட்டோகால். அதனால அதை கவர்னர் வலியுறுத்துகிறார். தமிழ்தாய் வாழ்த்துக்கு யாரும் அவமரியாதை பண்ணணும்னு சொல்லல. தமிழ்தாய் வாழ்த்து நிச்சயமா பாடப்படணும், அதற்கு உரிய மரியாதை கொடுக்கணும். தமிழ்தாய் வாழ்த்தோட சேர்ந்து கவர்னர் சொல்ற புரோட்டோகாலை ஃபாலோ பண்றதுல என்ன கஷ்டம் இருக்க போகுது? அப்ப இதை வேண்டுமென்றே அங்க இருக்கக்கூடிய மாநில அரசு அவர் மேல இருக்கக்கூடிய ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக, ஏனென்றால் இது முதல் முறை அல்ல, கவர்னரை பற்றி மிக மோசமாக வசைபாடுவதும், கவர்னரை பற்றி அநாகரிகமாக பேசுவதும் மாநிலத்தினுடைய அமைச்சர்களே செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது கவர்னரை திட்டமிட்டு அங்கு மரியாதை குறைவாக நடத்த வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கமாக இருக்கும் என்பது எங்களுடைய சந்தேகம். நான் அதான் சொல்றேன், அந்த புரோட்டோகால் இருக்கு கான்ஸ்டிடியூஷன், அதை தான் அவர் கேட்கிறார். பல்கலைக்கழகத்துல வேந்தருக்கு கூடுதலாக அதிகாரங்கள் கொடுத்து யூஜிசி கொடுத்திருக்காங்க. இதுல வந்து கூட்டாட்சி மற்றும் மாநில உரிமைகளை நேரடியாக தாக்குவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இதை நீங்க எப்படி பாத்துக்கிறீங்க? மேலும் மாநில அரசு தான் வந்து கல்விக்கு வந்து முழுமையாக மாநில அரசு தான் அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கணும்னு ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அதாவது கல்வி மத்திய பட்டியலில் போனது எப்போ? அந்த மத்திய பட்டியலில் கல்வி போனதுக்கு அப்புறம் எத்தனை முறை திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில அதிகாரத்தில் இருந்தார்கள்? அப்பெல்லாம் கல்வி அவங்க கண்ணுக்கு தெரியலையா? இப்போது கூட உயர்கல்வித்துறையிலே அதிகமான நிதியை வழங்கி கொண்டிருப்பது மத்திய அரசு. அதனால உயர்கல்வித்துறையில் ஆராய்ச்சிக்கென்று, மேற்படிப்புக்கென்று அதிகமான பணத்தை மத்திய அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது. அதனால கல்வி முழுக்க உங்களோட பட்டியலை எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷனை நீங்க உருவாக்க முடியுமே. இப்ப சென்ட்ரல் யூனிவர்சிட்டி பத்தி பேசுறாங்க. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி மாதிரி மாநிலத்தினுடைய பல்கலைக்கழகங்களும் அவர்கள் உருவாக்க முடியும். இன்றைக்கு கல்வி அப்படிங்கறத மாநில பட்டியலை வச்சுக்கணும்னா எத்தனை அரசாங்க பள்ளிகளில் மாணவர்களுடைய சேர்க்கை குறைந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கல்வி என்பது சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு சுமையாக மாறிக்கொண்டிருக்கிறது. எதனால? அரசு பள்ளிகளுக்கு ஏன் இன்னைக்கு பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை அனுப்ப மாட்டேங்கிறாங்க? இன்றைக்கு சம்பாத்தியத்துல கிட்டத்தட்ட 30% மேல ஒவ்வொரு பெற்றோருடைய வருமானம் என்பது கல்விக்காக சென்று கொண்டிருக்கிறது. எதுக்கு? உயர்கல்வி கூட இல்லைங்க. எல்கேஜில இருந்து ஆரம்பிச்சு +2 வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிகமாக இன்று அரசு பள்ளிகளை விட தனியார் பள்ளிகள் பெருகி கொண்டிருப்பதனுடைய காரணம் என்ன? இதற்கெல்லாம் எந்த பதிலும் சொல்லாம மாநில அரசு உடனே மத்திய அரசாங்கத்தை பார்த்து கல்வி அங்க போயிடுச்சு இங்க போயிடுச்சுங்கிறாங்க. இன்றைக்கு ஆரம்ப கல்வி குறைஞ்சபட்சம் 12வது வரைக்கும் இருக்கின்ற நல்ல தரமான கல்வியை அரசு பள்ளிகள் வாயிலாக ஏன் திமுக அரசு கொடுக்கவில்லை?
மேடம், தொடர்ந்து நாங்க நல்ல கல்வி தான் கொடுத்து வரோம். அது நிறைய மாணவர்கள் சேர்க்கை தான் இருக்குது. மத்திய அரசு இந்த நீட் கொண்டு வந்து தான் மாணவர்களை வந்து தொடர்ச்சியாக அச்சுறுத்து வகையில இந்த மாதிரி வேலை நான் சொல்றேன், அவங்க அமைச்சரே சொல்லி நீட்டுக்கு முன்னாடி எத்தனை அரசு பள்ளிக்கூடத்துல மாணவர்கள் சேர்க்க குறைஞ்சது? நான் ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்துல தாங்க படிச்சேன். அந்த அரசு தொடக்க பள்ளியில நான் படிக்கும்போது 300 குழந்தைங்க படிச்சோம். இன்னைக்கு அந்த இடத்துல 50 குழந்தைங்க கூட இல்லை. இது ஏன் கிராமத்தில் இருக்கக்கூடிய நிலைமை. இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு கிராமத்திலையும் தொடக்க பள்ளிகளோட லிஸ்ட் எடுத்து பாருங்க. எங்கெங்க போனாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம்? ஏன் திமுக கவர்மெண்ட்டுக்கு பிரைவேட் பள்ளிகள் இத்தனை வருது, ஏன் அரசாங்க பள்ளிகள் குறையுதுன்னு யோசிக்க தெரியலையா? எல்லாம் இவங்க நடத்துற ஸ்கூலு. யாரு எந்த ஸ்கூல் நடத்துறாங்க? திமுகவில் இருக்கிற எம்எல்ஏ, அமைச்சர் அத்தனை பேரும் ஹிந்தி சொல்லி கொடுக்கிற பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு இருக்காங்க. சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு இருக்காங்க. லிஸ்ட் கேட்கட்டும் மாநில அரசு, எத்தனை பேர் அவங்க பின்னாடி ட்ரெஷரி பெஞ்சில் உட்காந்து இருக்கிறவங்க ஸ்கூலு காலேஜ் நடத்திட்டு இருக்காங்கன்னு. திரும்பவும் கேட்டா நாங்க ஹிந்திங்கிறாங்க. இவங்க நடத்துற பிரைவேட் ஸ்கூல்ல மட்டும் ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்க. அரசாங்க பள்ளிக்கூடத்துல ஏழை குழந்தைகள் அவங்க மட்டும் ஹிந்தி படிக்க கூடாது. இது என்ன நியாயம்? இதுதான் சமூக நீதியா? அப்ப ஏழை குழந்தைகளுக்கு 3வது மொழி கத்துக்க முடியாது. உங்ககிட்ட பணம் இருந்ததுன்னு சொன்னா நீங்க நடத்துற ஸ்கூல்ல ஃபீஸ் வாங்கிட்டு 3வது மொழி சொல்லி கொடுப்பீங்களா? இப்படிதான் தமிழக மக்களை சமூக நீதினு ஏமாத்திட்டு இருக்காங்க திமுக அரசு. நன்றிங்க. இது புதுச்சேரியை தாண்டி வேற எங்கேயோ போயிட்டு இருக்குதுங்க.